Hello guys, welcome to Brainy Medic Need Tamil. என் பேரு சம்யுக்தா. இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, எவ்வளோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு, எத்தனை பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்னே தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு போவீங்க. அந்த மாதிரி போகாதீங்க. பிகாஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உங்களுக்கு உங்களோட மெடிக்கல் காலேஜ் அலாட்மெண்ட் வராம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்புறம் இந்த வீடியோல எந்த காலேஜஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைக்கணும், எது லாஸ்ட்ல வைக்கலாம், எது நடுவில் வைக்கலாம், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு எப்படி எப்போ போடணும், அது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். ஸோ இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. அப்போ இஎஸ்ஐசி கேகே நகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லையான்ட்டு கேட்டிங்கன்னா இட்ஸ் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அதை பற்றி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பிகாஸ் அதில் பாண்ட்லாம் வேற இருக்கு. ஓகே, எத்தனை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குன்னு நான் இங்க டேபிள் போட்டு வச்சிருக்கேன். இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம்ல அப்லோட் பண்ண சொல்றேன், நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 19,600 சம்திங் போட்டிருந்தாங்க. சரி, 19Kல இருந்து 25Kன்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க. ஸோ 25,000 ருபீஸ் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இஎஸ்ஐசி கேகே நகர் இங்கே தான் இருக்கு. அசோக் பில்லர் பக்கத்துலேயே இருக்கு. பக்கத்துலேயே வந்துட்டு மெட்ரோ எல்லாமே இருக்கும். நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு தடவை வந்து பார்த்துட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு போங்க. ஓகேவா? ஏன் சொல்றேன்னா இங்க ஃபீஸ் வந்துட்டு 1 lakh தான். கூட அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.2 lakhs வருதுன்ட்டு வச்சுக்கோங்க. நீங்க 5.5 years எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 1 year பாண்டு, அதாவது நீங்க 5.5 years படிச்சு முடிச்சுட்டு இன்டர்ன் டாக்டராகவும் வேலை செஞ்சுட்டு 1 year இந்த காலேஜுக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல பெய்டு டாக்டரா ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு நல்லாவே பே வரும். நானே போயிட்டு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் கிட்டயே கேட்டிருக்கேன். ஓகே, அந்த பாண்ட் பண்ற டாக்டர்ஸ் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னது 70,000ல இருந்து 90,000 ருபீஸ் கிட்ட வரும்னு சொன்னாங்க. பட் எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு தடவை வந்து கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ். நான் இதுல பிரைவேட் காலேஜ் பிரைவேட் யூனிவர்சிட்டியோட சேர்த்து தான் வந்துட்டு போட்டிருக்கேன். எத்தனை சீட்ஸ் இருக்கு, எந்த இயர் எஸ்டிமேட்டர் சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டிருக்கேன். இதுல இந்த தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு ஆக்சுவலி யூனிவர்சிட்டின்னு சொல்றாங்க. பிரைவேட் காலேஜ்ல நீங்க செல்ஃப் ஃபினான்சிங்ல சேர்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த காலேஜ்க்கு போயிட்டு எவ்வளோ ஃபீஸு, இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஃபீஸ் வாங்குவீங்களா, செகண்ட் இயர்ல இருந்து எவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பக்கத்துல பஸ் ஸ்டாண்டு ஏதாச்சும் இருக்கா, ஹாஸ்டல் வந்துட்டு எவ்வளோ தூரம் போகணும், மெஸ் நல்லா இருக்கா, எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரைவேட் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா நீங்க ஃபீஸ் கட்டுறதே இங்க எழுதுறேன். பிரைவேட் காலேஜஸ்க்கு கவர்மெண்ட் சொன்ன ஃபீஸ் வந்துட்டு 4.35ல இருந்து 4.5 lakhs. பட் இது டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். டியூஷன் ஃபீஸ் போகிற உங்களுக்கு ரிசர்ச் ஃபீஸ், லேப் ஃபீஸ், அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த 4.35 போக அவங்க ஒரு 4 lakhs கிட்ட வாங்குவாங்க. 3 lakhsல இருந்து 4 lakhs கிட்ட வாங்குவாங்க. ஓகே, நீங்க என்ன பண்றீங்கன்னா சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு, ஓகே நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிரைவேட் காலேஜ் கிடைச்சிடும், சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு எனக்கு காலேஜ் கிடைச்சிட்டோன்னே நான் காலேஜ் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா எதுவுமே நடக்காது. ஏன்னா இங்க 4.35 பார்த்துட்டு நீங்க அங்க போயிட்டு கேட்டீங்கன்னா ஒரு 8 lakhs மட்டும் கொடுங்கப்பா முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க முன்னாடியே ப்ரிப்பேர்டா இருந்தாதான் பிரைவேட் காலேஜஸ்க்கு போடுறதுக்கு முடியும். ஸோ முன்னாடியே அந்த காலேஜ் போயிட்டு எல்லாமே கரெக்டா இருக்கா, பக்காவா இருக்கான்ட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சிஎம்சி வெள்ளூர் என்னக்கா கவர்மெண்ட் காலேஜ் தானேன்ட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. ஏன் நான் கூட இது கவர்மெண்ட் காலேஜ் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் இட்ஸ் பிரைவேட் காலேஜ். இந்தியாலேயே ஓல்டஸ்ட் பிரைவேட் காலேஜ் இதுதான். அதுக்கப்புறம் லோவஸ்ட் ஃபீஸும் சிஎம்சி வெள்ளூர் தான். ஆனா இதுக்கு போறதுக்கு உள்ள கட் ஆஃப் வந்துட்டு ரொம்ப அதிகம். ஓகே, சரிக்கா, இப்ப எனக்கு பிரைவேட் காலேஜஸ்ல செல்ஃப் ஃபினான்சிங்ல இருந்தா இந்த 4.35 பிளஸ் இந்த 3 lakhs. இதுவே நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் 15 lakhs வரும். டியூஷன் ஃபீஸ் மட்டும் 15 lakhs. ஆக்சுவலி 13.5 lakhs போட்டிருப்பாங்க. பட் இப்போ ஏத்திட்டு 15 lakhs தான் எல்லா காலேஜ்லயும் சொல்றாங்க. 15 lakhs பிளஸ் அவங்க வந்துட்டு அந்த ரிசர்ச் ஃபீஸ் அந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 lakhs போடுவாங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு கிட்டத்தட்ட 18 lakhs வந்துடும். இது மட்டும் தான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் பிரைவேட் காலேஜஸ்ல இருக்கான்னு கேட்டீங்கன்னா நோ. என்ஆர்ஐ கோட்டா வந்துட்டு 25 lakhs ஃபீஸ். இப்போ என்ஆர்ஐ கோட்டால எவனுமே வேற நாட்டுல இருந்து வந்து ஜாயின் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. என்ஆர்ஐனா வேற நாட்டுல வசிக்கிற இந்தியன்ஸ் தானே, அவங்க யாருமே ஜாயின் பண்ணலன்னா அதை என்ஆர்ஐ லேப்ஸ்டுன்னு விட்டுருவாங்க. என்ஆர்ஐ லேப்ஸ்டுனா இந்த என்ஆர்ஐ கோட்டா ஃபில் ஆகலைன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்துட்டு படிச்சுக்கலான்ட்டு விடுவாங்க. அதுதான் என்ஆர்ஐ லேப்ஸ்டு.
அதுக்கு ஃபீஸ் வந்துட்டு 25 lakhs விட மேல ஒரு 1 லட்சம் ரூபாய் போட்டு 26 lakhs rupees வரும். ஓகே. இது நீங்க ஃபினான்ஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணும்போதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியா ஒரு செக்ஷன் மாதிரி இருந்திருக்கும். அங்க போயிட்டு நீங்க ஃபில் பண்ணியிருக்கணும். ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு NRI லேப்ஸ்டு கோட்டால கூட வரும். ஓகேவா? இப்போ தமிழ்நாடு கவுன்சிலிங்ல சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிட்டீங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டோன்னே எப்படி அலாட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்டு தான் நம்மளோட தமிழ்நாடு கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளு சாய்ஸ் ஃபில் பண்றது எப்படி பண்றான்னு பார்த்தீங்கன்னா MMC ஃபர்ஸ்ட் போடுறான், நெக்ஸ்ட் ஸ்டான்லி போடுறான், நெக்ஸ்ட் ஓமந்தூரார் போடுறான்ட்டு வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் MMCயை தான் பார்க்கும். MMC பார்த்துட்டோன்னே MMCல சீட் இருக்கா, ஓகே நீ அலாட்டட், அப்படியே வந்துட்டு போயிடும். இதோட அவனுக்கு வேற நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டான்லி ஓமந்தூரார் அதெல்லாம் செக் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு 600 ரேங்க்ல இருக்கிற ஜெனரல் ரேங்க் 600ல இருக்கிறவன் என்ன போடுறான், ஃபர்ஸ்ட் MMCன்ட்டு போடுறான், நெக்ஸ்ட் ஸ்டான்லி, நெக்ஸ்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போடுறான்ட்டு வச்சுக்கோங்க. இந்த 2 காலேஜுமே ஃபில் ஆயிடுச்சு, ஸ்டான்லி கோயம்புத்தூர். கம்ப்யூட்டர் என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் MMC பார்க்கும், MMC ஃபில்டு, நெக்ஸ்ட் ஸ்டான்லி பார்க்கும், ஸ்டான்லியும் ஃபில்டு. இப்போ கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல அவனுக்கு சீட் இருக்கு. இப்போ இந்த 600th ரேங்க் இருக்கிற பையனுக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜை அலாட் பண்ணிட்டு இவனுக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த பையன் போயிட்டு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு அங்க ஜாயின் பண்ண வேண்டியதுதான். நிறைய பேர் நினைப்பீங்க நான் ஃபர்ஸ்ட்ல வந்துட்டு அந்த மெடிக்கல் காலேஜ் தானே போட்டேன், ஆனா ஏன் எனக்கு கிடைக்கல. இப்போ சரி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கூட ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ்னே வச்சுக்கலாம். இப்ப 600 ரேங்க்ல இருக்கிறவன் கரூர் மெடிக்கல் காலேஜ் போடுறான், அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படி கவுன்சிலிங் நடக்குதுன்னே சொல்ல முடியாது. சில பேர் நிறைய பேர் கரூர்ல இருந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி கரூர் மெடிக்கல் காலேஜ்ல போடுறாங்கன்னா கரூர் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்டே ஃபில் ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் போயிட்டு கரூர் மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருக்கான்னு செக் பண்ணும். அப்படி சீட் இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜுக்கு தான் இந்த பையனுக்கு சீட் அலாட் பண்ணுமே கண்டி கரூர் மெடிக்கல் காலேஜ்ல அலாட் பண்ணாது. ஓகேவா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் காமனா பண்ற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஓகே, எல்லாருமே 35 மெடிக்கல் காலேஜ் ஃபில் பண்ணிட்டாங்க. ஆனா 36th மெடிக்கல் காலேஜ் ஊட்டி மெடிக்கல் காலேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த மெடிக்கல் காலேஜும் ஒன்றும் கீழ் படிந்த மெடிக்கல் காலேஜ்லாம் இல்லை. இட்ஸ் ஆல்சோ மெடிக்கல் காலேஜ். ஓகே, அதுவும் ஒரு நல்ல மெடிக்கல் காலேஜ் தான். ஆனா நிறைய பேர் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் என்ன லாஸ்ட்ல தானே இருக்கு, எனக்கு எதுக்கு நான் இந்த மெடிக்கல் காலேஜ் போடணும் அப்படின்ட்டு ஒரு ஓவர் கான்பிடன்ஸ்ல எனக்கு இருக்கிற மெடிக்கல் காலேஜே கிடைச்சிடும்னு சொல்லிட்டு 35 மெடிக்கல் காலேஜ் போட்டாங்க. ஆனா லாஸ்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் போடல, அதாவது நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் போடலன்னா வச்சுக்கோங்க. 35 மெடிக்கல் காலேஜும் ஃபில் ஆயிடுச்சு. ஊட்டி மெடிக்கல் காலேஜ்ல மட்டும்தான் சீட் இருக்கு, அது அவனுக்கு கிடைக்காது. 35 மெடிக்கல் காலேஜ்ல சீட் இல்லையா, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1600 ரேங்க் எடுத்திருக்கான் ஒரு ஜெனரல் ரேங்க்ல இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். அவன் 35 மெடிக்கல் காலேஜ் ஃபில் பண்ணிட்டான். அந்த 35 மெடிக்கல் காலேஜ்லயும் சீட்டு முடிஞ்சிருச்சு. ஆனா 36th மெடிக்கல் காலேஜ்ல, அதாவது நீலகிரி மெடிக்கல் காலேஜ்ல சீட்டு இருக்கு. ஆனா அவன் தான் அந்த 36th மெடிக்கல் காலேஜ் ஃபில்லே பண்ணலையே. அதனால கம்ப்யூட்டர் வந்துட்டு இந்த 35 மெடிக்கல் காலேஜ்ல சீட் இல்லையா, உனக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த 1600th ரேங்க்ல இருக்கிறவன் வெளியே அமைச்சிடும். இதுவே பாத்தீங்கன்னா 1602nd ரேங்க்ல இருக்கிறவன், அதாவது இவனோட 2 ரேங்க் மேல இருக்கிறவனுக்கு அவன் 36 மெடிக்கல் காலேஜையும் ஃபில் பண்ணி அவன் அந்த கம்ப்யூட்டர் வந்துட்டு 35 மெடிக்கல் காலேஜ ஃபர்ஸ்ட் செக் பண்ணும், சீட் இல்ல. 36th மெடிக்கல் காலேஜ்ல சீட் இருக்கு. இவனுக்கு இந்த சீட்டை கொடுத்துட்டோம். ஆனா 1600th ரேங்க்குக்கு சீட்டு கிடைக்காது. இப்ப இந்த 1600வது ரேங்க்ல இருக்கிறவன் போயிட்டு யார்கிட்டயும் சண்டை போட முடியாது. எனக்கு அப்புறம் இருக்கிற ரேங்க்ல இருக்கிறவனுக்கு சீட்டு கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவனால சீட்டுக்கு சண்டையே போட முடியாது. சோ அவன் அப்படியே அவுட் ஆஃப் காம்படிஷனுக்கு போயிடுவான். ஆனா 1602 செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவனுக்கு சீட்டு கிடைச்சிடும். சோ இப்ப ப்ரையாரிட்டி ஆர்டர் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் MMC ஸ்டான்லி தான் போடணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் போட தேவையில்ல. இப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம், நான் வீட்லயே இருந்து படிச்சுக்கிறேன், எனக்கு ஹாஸ்டல்லாம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போடுங்க. நெக்ஸ்ட்
கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல என்ன மெடிக்கல் காலேஜ் இருக்குன்னு பாருங்க. இல்லைன்னா உங்களுக்கு சென்னை வரத்துக்கு வில்லிங்கா இருந்தாலோ, இல்லைன்னா உங்களுக்கு எந்த மெடிக்கல் காலேஜ் பிடிக்குதோ அதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் போடுங்க. நான் என்ன தெரியுமா இங்க போட போறேன்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்க ட்ரீம் காலேஜ். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்க காலேஜ்க்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேட்ஸ் நியர்பை. அதுக்கப்புறம் ஒரு சேஃப் ஸ்கோர். சரி, நான் இந்த காலேஜ் வரலன்னா இந்த காலேஜ் போட்டேன்னா எனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் காலேஜ் இருந்துச்சுன்னா அந்த காலேஜை போடுங்க. நெக்ஸ்ட் இருக்கிறது மீதி என்ன காலேஜ் இருக்கோ எல்லா காலேஜையும் போட்டுருங்க. ஓகே, ரிமைனிங் காலேஜஸ் இந்த பேசிஸ்ல தான் ஃபில் பண்ணணும். சரிக்கா, இப்போ எனக்கு 4 காலேஜ் தான் ட்ரீம் காலேஜ், மீதி எந்த காலேஜுமே எனக்கு வேண்டாம், எல்லாமே அதுவும் நியர்பையா தான் இருக்கு, அந்த காலேஜும் எனக்கு கிடைச்சிடும் சொல்லிட்டு நீங்க ஓவர் கான்பிடன்ஸ்ல அந்த 4 காலேஜை மட்டும் போட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு, அந்த காலேஜ் ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காம போச்சுன்னா அடுத்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எல்லா காலேஜையும் ஃபில் பண்ணிடுங்க. மொத்தம் 36 காலேஜ் பிளஸ் செமி கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐசி இருக்குதுன்னா 37 காலேஜையும் சாய்ஸ் ஃபில்லிங்ல போட்டு வைங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒருத்தி என்ன பண்ணனா லாஸ்ட் இயர் ஓவர் கான்பிடன்ஸ்ல 5 காலேஜ் 6 காலேஜ் மட்டும் போட்டுட்டு அவளுக்கு காலேஜே கிடைக்கல. ஆனா அவளுக்கு அடுத்த வந்த ரேங்க்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் காலேஜ் கிடைச்சிச்சு, அவ போயிட்டு இன்ஜினியரிங் எடுத்துட்டா. சரி, நெக்ஸ்ட் கவுன்சிலிங்லயாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தா அவ டிப்ரெஷன்ல போயிட்டு இன்ஜினியரிங்க போயிட்டு ஜாயின் பண்ணிட்டா. ஸோ மறுபடியும் வந்துட்டு அவ வேண்டாம்னு சொல்லி போயிட்டா. ஸோ நீங்க அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எதுவுமே பண்ணாதீங்க. மொத்தம் 37 காலேஜ் இருக்குன்னா 37 காலேஜையும் ஃபில் பண்ணுங்க. ஓகே, அதே மாதிரி இந்த காலேஜஸ்ல ஆக்சுவலி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு இல்ல, பிரைவேட் காலேஜஸ்ல பிடிஎஸ் எம்பிபிஎஸ் ரெண்டுமே வந்துட்டு ஃபில் பண்ற மாதிரி தான் அதுல கவுன்சிலிங்ல இருக்கும். தயவு செஞ்சு பிடிஎஸ் போடாம எம்பிபிஎஸ் போடுறீங்களான்னு பார்த்துட்டு போடுங்க. ஓகே, இஎஸ்ஐசி போடுறீங்கன்னா தயவு செஞ்சு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யோசிச்சுட்டு போடுங்க. ஏன்னா 1 இயர் பாண்ட் இருக்கு, நீங்க வேலை செஞ்சுதான் ஆகணும். வேலை செய்யறப்போ காசு வரும். ஸோ நீங்க அதை பத்தி பயப்பட தேவையில்ல. நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் போடுறீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு அந்த பிரைவேட் காலேஜ் போயிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவங்க டென்டேட்டிவா ஒரு டெண்டரா சரி ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி தருவாங்க, எவ்வளவு ஃபீஸ் மொத்தமா எவ்வளவு ஃபீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஹாஸ்டல் நல்லா இருக்கா, ஃபுட்டு நல்லா இருக்கா, டிரான்ஸ்போர்ட் இருக்கா, பக்கத்துல வேற பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க. ஏன்னா சில காலேஜஸ் எல்லாம் இப்பதான் பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பில்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உட்கார வச்சுட்டு கிளாஸ் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி போயிடாதீங்க. ஓகே, ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல செல்ஃப் ஃபினான்சிங்க்கு தான் நம்ம இந்த டிஎன் மெடிக்கல் கவுன்சில்ல வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டால போடுறோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு நீங்க ஆல்ரெடி 2 lakhs ஃபீஸ் பே பண்ணியிருந்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லெஃப்ட் கோட்டால வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேவா? பிரைவேட் காலேஜ்ல நான் மறுபடியும் சொல்றேன், தயவு செஞ்சு போய் கேட்டுட்டு ஃபில் பண்ணுங்க. ஓகே, டீம்டு யூனிவர்சிட்டி பத்தி நான் இதுல பேசல. ஆக்சுவலி ஒரு 1 monthக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த யூனிவர்சிட்டிலாம் பிரைவேட் யூனிவர்சிட்டி இல்லாம டீம்டு யூனிவர்சிட்டியா மாற போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமரா இல்ல அது உண்மையான்னு தெரியல. ஆனா இப்போ வரைக்கும் அந்த டீம்டு யூனிவர்சிட்டியா மாறல. ஸோ நீங்க யூனிவர்சிட்டிஸ்ல ஃபில் பண்றதா இருந்தாலும் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லவே மறந்துட்டேன். இந்த பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குதுல்ல, இதுக்கு ஃபீஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் 4.35 சொன்னேன் பிரைவேட் காலேஜஸ்க்கு. ஆனா பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு ஃபீஸ் பாத்தீங்கன்னா 5.5 lakhல இருந்து 6 lakhsக்கு வரும். ஓகேவா? இது வந்துட்டு டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். டியூஷன் ஃபீஸ் போக ரிசர்ச் ஃபீஸ் அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பிளஸ் 3 lakhs போடுவாங்க. ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டிஸ்ல சேரதா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜஸ்ல சேரதா இருந்தாலும் சரி, போய் ஒரு தடவை கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ சாய்ஸ் ஃபில் பண்றப்போ எல்லா காலேஜஸையும் ஃபில் பண்ணுங்க. ஒன்னு இல்லைன்னா ஒன்னுன்ட்டு சொல்லி பார்க்கும். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் கைஸ். உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும்னா டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ண சொல்றேன். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்துட்டு சேனலோட பயோல இருக்கு, போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்னு சொல்லணும்ட்டு வந்துட்டு விருப்பப்பட்டேன். நிறைய பேருக்கு இப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்க்கு போவீங்க. ஸோ நீங்க ஒன்னும் படிக்காமலாம் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் போல. நீங்க யூ கைஸ் ட்ரைட் சோ ஹார்ட் டு கெட் தட் மெடிக்கல் சீட். ஒரு 20-30 மார்க்ஸ்னால உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கலன்ட்டு எப்பவுமே ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒர்க் பண்ணி தான் இப்போ செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் போறீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிங்க. ஓகேவா? யாராச்சும் நீட்க்கு ட்ராப் எடுக்கணும்னு பிளான் பண்றீங்க, ஒரு உங்களோட கசின்ஸ், சிஸ்டர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா
பிரெயினிமெடிக்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 11,998க்கு நாங்க வெறும் கோர்ஸ் மட்டும் குடுக்கல. மென்டார்ஷிப்பும் சேர்த்து தான் தரோம். இந்த மென்டார்ஷிப் பார்த்தீங்கன்னா, உங்களோட மென்டார் டைம் டூ டைம் நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. எவ்ரி டெஸ்ட்டுக்கு அப்புறம் பேரண்ட்ஸ்க்கு கால் போகும். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ணீங்க? என்ன மீட்டிங் அட்டெண்ட் பண்ணல? எந்த யூனிட் டெஸ்ட் முடிச்சிருக்கீங்க? யூனிட் டெஸ்ட்னா ஆக்சுவலி சாப்டர் டெஸ்ட் நாங்க ஒரு சாப்டருக்கு 100 கொஸ்டின்ஸ் தருவோம். ஸோ அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னா கூட உங்க பேரண்ட்ஸ்க்கு கால் போகும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்போம். இது ஆன்லைன் கோச்சிங் மாரியே இருக்காது. எல்லாமே ஆஃப்லைன் கோச்சிங் மாரி தான் இருக்கும். நீங்க தனியா படிக்கிற ஃபீலே வராது. ஏன்னா டிஸ்கார்ட்ல ஸ்டடி குரூப்ன்ட்டு இருக்கும். ஸ்டடி குரூப்ல உங்களோட சேர்ந்து உங்களோட பேட்ச்மேட்ஸும் உங்களோட தான் படிப்பாங்க. ஸோ ப்ளீஸ் ரெக்கமெண்ட் பிரெயினிமெடிக். இந்த 11,998க்கு புக்ஸ் வராது. ஆனா 21,000 இல்லையே 18,000க்கு ஒரு பேட்ச் இருக்குமே. 18,990 ரூபீஸ்க்கு உங்களுக்கு இத்தனை புக்ஸோட சேர்ந்து பேட்ச் வந்துரும். ஓகே. அதுக்கப்புறம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு சொல்லி நீங்க பிரெயினிமெடிக் ஆப் இல்லைன்னா வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் கைஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் அ சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட், பிஎம்என்டி அச்சீவர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நல்ல நல்ல வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. மேக்ஸ்லாம் செம்மையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கோ செக் இட் அவுட். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ.